அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போனாங்க. முந்தின நாள் இரவு தான் அப்பாயின்மெண்ட் அவங்க உறுதி செய்யப்பட்டு நாளைக்கு வாங்கன்ற தகவல் வந்தது. ஏனோ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் சொல்லிட்டு, சொல்ல வேண்டிய சில நபர்களுக்கு கூட, மூத்த நிர்வாகிகள் கூட சொல்லாமல் இவர் கிளம்பி போனார். அதைத்தான் முதிர்ச்சியற்ற தன்மைன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஒரு 4-5 பேர்கிட்ட இவரே ஃபோனை போட்டு இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம், நம்ம பார்க்குறாரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு கூட உங்களுக்குலாம் விளக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். பேரவையில் முதலமைச்சர் நேற்று அறிவிக்கிற வரைக்கும் செங்கோட்டையன் உள்ளிட்ட மேலும் சிலர் பெயர் சொல்ல விரும்பலை, மூத்த நிர்வாகிகள் பலருக்குமே இவங்க டெல்லி போகிறதே தெரியாது. அப்படி ரகசியமாக போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பதட்டத்துக்கு நான் திரும்ப வரேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்கள் முன்பு வரைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக தான் இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் நடந்த போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மோடிக்கு பக்கத்துலேயே எடப்பாடியை உட்கார வச்சுருந்தாங்க. அதை ரொம்ப பெருமையாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனம், எடப்பாடியினுடைய அந்த ராஜதந்திர குறைவு, இந்த இரண்டும் தான் அந்த கூட்டணி தொடராமல் போனதற்கு ஒரு காரணம். அதனால் 2 பேருமே பாதிப்பை சந்திச்சாங்க. எனக்கு கிடைத்த தகவல், நேற்று நடந்த சந்திப்பில் அமித்ஷா இந்த வார்த்தையை சொல்லி காமிச்சிருக்கிறார். 2024 கடந்த ஆண்டே நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று வலுவான அரசு மத்தியில் அமைஞ்சிருக்கும், இதைவிட வலுவான அரசு அமைஞ்சிருக்கும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதா தகவல். காரணம் என்னன்னா, தனித்தினால 2 பேருக்கு பிரயோஜனம் போச்சு. அரித்மேட்டிக் அதை நிரூபிச்சிச்சு. இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் குறைஞ்சது 15 இடங்கள்ல அந்த அணி வெற்றி பெற்றிருப்பாங்க. அது இந்த கணக்கையும் அரசியல் போக்கையும் கொஞ்சம் மாற்றி இருக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கிறது தான் அமித்ஷாவுடைய வார்த்தைகளில் நேற்றுக்கு வெளிவந்ததா நான் பார்க்குறேன்.